அவுத்து விடுறேன். நல்லூரில் கத்துன மாதிரி கத்தக்கூடாது. எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு எனக்கு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் உன்னை கடத்திட்டு வந்துட்டேன்னு நினைக்க மாட்டாங்க? இந்தா இப்போ சாப்பிடு. இன்னும் 600 கிலோமீட்டர் போகணும். ஒரு நாள் நானும் பட்னி. வடகரி இட்லி நல்லா இருக்கும். காரம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா விக்கும். இங்கே இருக்கணும். இட்லி வடகரி. கன்னி தமிழ்நாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு. Are you all right? என் மேல அன்பு இல்லைன்னா திரும்ப வந்து என்ன பார்த்திருப்பியா? வேற எவனையாவது இப்படி காரால அடிச்சிருந்தேன்னா அவன் செத்துருப்பான். வேற எவளாவது என்ன காரால இப்படி அடிச்சிருந்தா அவளும் செத்துருப்பா. நான் ஆனதுனால சாவல, நீ ஆனதுனால சாவல. நமக்கு சாவு கிடையாது, எழுதி வைக்கப்பட்ட விதி. இனிமே நீ நானும்
நீ எவ்வளவு வேணா கத்தலாம், உதவிக்கு நான் மட்டும்தான் வருவேன். இல்லைன்னா காட்டெருமை வர்றோம். என்ன காட்டெருமை கழுத புலி கூட வரும். 1-2 சிறுத்தை கூட பார்த்துருக்குறேன். பயப்படாத வா. அந்த பக்கம் போத பெரிய பள்ளம். வா வா வா. இதான் நம்ம வீடு. தினமும் அங்க உக்காந்து இங்க இருந்து காட்ட வேடிக்கை பார்க்கலாம். நீ இங்க படுத்துக்கல. பயந்துருச்சு. ஏய் ஏய் பயப்படாத, நாங்க தான். அதுவும் பயப்படுது ஒன்ன மாதிரி. இதான் நம்ம சமையல். கொஞ்ச நாளைக்கு நான் சமைச்சிடறேன், அப்புறம் எல்லாம் நீதான். குறும்பாடு கிடைக்கும், காட்டுக்கோழி கிடைக்கும். நீ சைவமா அசைவமா? கறியெல்லாம் திம்பல அப்படின்னு நானே காரம் ஜாஸ்தி போடாம. உனக்கு என்ன வேணும்? பணமா? எத்தனை லட்சம்? எத்தனை லட்சம்? நான் தர சொல்றேன். கேஷ் செக் நான் தர சொல்றேன். நான் யார் தெரியுமா? தங்கம் வேணுமா? கோல்ட்? ஏன் இடக்கேடு தர சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. என்ன வேணும் உனக்கு? எவ்வளவு அழகான குரல், இவ்வளவு அழகான குரலை வச்சுட்டு என் கூட பேசாம வீச்சு வீச்சுன்னு கத்துறிய. சரி, நீ சைவமா அசைவமானு சொல்லலையே. நான் சைவமும் சமைப்பேன், அசைவமும் சமைப்பேன். கத்து ரொம்ப கூறு. ஆடு வெட்டுற கத்து இது. விளையாடு. சாரி சாரி சாரி. சாரி சாரி. என்ன சாரி? எவ்வளவு ரத்தம் பத்தியா? இது உனக்கு ஆயிருந்தா தாங்குவியா? சரி போனா போது, இனிமே இது மாதிரிலாம் செய்யாது. அந்த கத்தி கொடு. முடியாது, நான் இங்க இருக்க முடியாது. நான் போணும், என்ன விட்டுடு ப்ளீஸ். ஏன்? ஏன்னா நீ பைத்தியம் பைத்தியம். அப்ப ஏன் லட்டு கொடுத்த? அப்ப ஏன் லட்டு கொடுத்த? ஏன் மணி அடிக்க வச்ச? மணி அடிக்கும் போது எதுக்கு என்ன பார்த்து சிரிச்ச? பொம்மையும் ஒன்ன கை காட்டுச்சு. நான் முத்தம் கொடுத்தல, கையில முத்தம் கொடுத்தல நானு. அப்ப சும்மா இருந்துட்டு இப்ப பைத்தியம் பைத்தியம் எப்படி? கண்ண கண்ண காட்டி பேசிட்டு இப்ப போறேன் போறேன்னு எப்படி? கார்ல அடிச்சிட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதானே? ஏன் போல? ஏன் போக முடியாது? என்ன புரிஞ்சு போக முடியாது. இன்னொரு வாட்டி நான் யாரு நீ யாருன்னு கேட்காத. எனக்கு தெரியும் நீ அபிராமி. உங்க வீட்டு பொண்ணை கொண்டு போனவன் யாரு, எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். பேப்பர்ல 5 லட்சம்னு போட்டிருக்க, விவரம் தெரிஞ்சுக்கலான்னு போன் பண்ணேன். சரி, உங்க பேச்ச நான் எப்படி நம்புறது? அதுவும் இஷ்டம். ஆனா உன் வீட்டு பொண்ணு இருக்கிற இடம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் கேட்காத.
தப்பு. பொண்ணை பத்தி சகல விவரமும் எனக்கு தெரியும். நாளைக்கு போன் பண்றேன். அப்ப துட்ட பத்தி முடிவா சொல்லு. தேவையில்லாத போலீஸ் அது இதுன்னு போனா பொண்ணு உயிருக்கு ஆபத்து. கரெக்ட். இஸ்மாயிலே, இஸ்மாயில் உன் கடனுக்காக தம்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன். தப்புதான், தப்புதான். உனக்கு தெரியாம போன் பண்ணது தப்புதான். துட்டு கிடைக்கிட்ட 5% கொடுத்துறேன், 10 கொடுத்துறேன், 20, 30 பேர் பாதி.